நேற்று போட்டிருந்த ஷார்ட்ஸோட கண்டினியூ தான் இந்த ஷார்ட்ஸு. துணியெல்லாம் கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு இருந்தது, அதெல்லாம் எடுத்து வச்சலாம்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் ரெகுலராலாம் பண்ணுறது கிடையாது. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும் லைட்டாக வந்து பண்ணுவேன். ரொம்பலாம் வந்து ஹெவியாக பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு இன்றைக்கி பீட்ரூட் சப்பாத்தி தான் வந்து பண்ணலான்னு சொல்லி அதுதான் வந்து மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து 2 பீட்ரூட்டும் நல்லா தோல் சீவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்படியே மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அந்த மாவு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து குருமா வந்து ரெடி பண்ணேன். பட்டாணி, கேரட்டு இதெல்லாம் போட்டு குருமா தான் வந்து ரெடி பண்ணேன். ரொம்ப சிம்பிளான ஒரு குருமா தான், ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சப்பாத்தி எப்பவும் போல் நார்மலாக தேய்ச்சி போட ஆரம்பித்தாச்சு. பாப்பாவுக்கு எப்போவுமே வந்து பீட்ரூட் வந்து பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாகவே, எப்படி வச்சாலும் சாப்பிட மாட்டேன். அதனாலேயே நான் பீட்ரூட் இடியாப்பம், பீட்ரூட் புட்டு, பீட்ரூட்டு சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுவேன். அதனாலேயே நான் வந்து பீட்ரூட் இந்த மாதிரி தான் சேர்த்து அவளுக்கு கொடுத்துட்றது. சாப்பிடாத ஒரு பொருளை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவளும் சாப்பிட்ருவா. சப்பாத்தி போட்டு குருமா வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சு அன்னைக்கு டின்னர் இப்படி தான் வந்து சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்.